வணக்கம். இன்றைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய தினசரி தெய்வீக திரட்டு புத்தகத்திலிருந்து ஒரு பகுதிய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா நவம்பர் 2ஆம் தேதிக்கான பதிவு. இதன் தலைப்பு இயற்கை அன்னை. இது உங்களுக்காகவே பிரத்யேகமா தொகுக்கப்பட்ட ஒரு அலசல். இப்போ நாம பார்க்கிற இந்த இயற்கை, இது வெறும் ஜட பொருட்களோட தொகுப்பா இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த பகுதி அத பத்தி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இல்லையா? சரி. முக்கியமா இந்த பகுதியில இயற்கைக்கும் மனிதனுக்கும், அதிலும் குறிப்பா புனிதர்கள் ஞானிகள் மாதிரி ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்குமான உறவு பத்தி பேசப்பட்டிருக்கு. ஆமா, இயற்கைய வெறும் சூழலா பார்க்காம ஒரு உயிரோட்டமான ஒரு உணர்வுள்ள ஒன்றா பார்க்கிற இந்த பார்வை என்ன சொல்ல வருது? சரி, முதல் படியா இயற்கைனா என்னன்னு இந்த பகுதி எப்படி சொல்லுது? இங்க முதல் விஷயமே என்னன்னா, இயற்கை ஒரு உயிரற்ற இயந்திரம் இல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. ஓ, உயிரற்ற இயந்திரம் இல்லையா? ஆமா, டெட் மெக்கானிசம் இல்லன்னு அடிச்சு சொல்றாங்க. அப்படியா? பொதுவா நாம அறிவியல் பார்வையிலையோ இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையிலையோ இயற்கைய ஒரு வளம், பயன்படுத்தக்கூடிய பொருள் தொகுப்போ அப்படின்னு தானே பாக்குறோம். சரிதான். ஆனா இந்த பகுதி அதை மறுக்குதுன்னு சொல்றீங்க. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன் இந்த வேறுபாடு இவ்வளவு முக்கியம்? மிக முக்கியமான கேள்வி. இப்போதைய உலக பார்வையில, குறிப்பா இந்த தொழில் புரட்சிக்கு அப்புறம், இயற்கைய அதன் கூறுகளா பிரிச்சு அனலைஸ் பண்ணி அதோட பயன்பாட்டு மதிப்பு மட்டும் பார்க்கிற போக்குதான் அதிகம். ஆமா, உண்மைதான். இது சில நல்ல விஷயங்களை தந்தாலும், இயற்கையை ஒரு மிஷின் மாதிரி இல்லனா சுரண்ட வேண்டிய ஒரு வளம் மாதிரி பார்க்குற ஒரு மனநிலையை உருவாக்கிடுச்சு. ஆனா சுவாமி சித்பவானந்தரோட இந்த பார்வை அதுக்கு நேர்மாறான, ரொம்ப பழமையான ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு பார்வையை சொல்லுது. அது இயற்கையை உயிரோட்டமானது அப்படின்னு சொல்லுது. வைப்ரண்ட் வித் லைஃப். இது வெறும் கவிதை மாதிரி வர்ணனை இல்ல. உயிரோட்டமானது இதுனா வெறும் உயிர் இருக்குன்னு மட்டுமா? இல்ல அதுக்கும் மேல அர்த்தம் இருக்கா? நிச்சயமா, அதுக்கும் மேல. வெறும் உயிர் இருக்குன்னு மட்டும் நிக்கல பாருங்க. அது எல்லா நிலைகளிலும் உயிர்களை உருவாக்கி வளர்த்து பேணி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லுது. ஓ, உருவாக்கி வளர்த்து பேணி பாதுகாக்குது. ஆமா, இங்க பிகெட்ஸ், அதாவது உருவாக்குகிறது. இது படைப்புத்திறன். இயற்கை தொடர்ந்து புதுசு புதுசா உயிர்களை படைச்சிட்டே இருக்கு. அடுத்தது ஃபாஸ்டர்ஸ், அதாவது வளர்க்கிறது, பேணி பாதுகாக்கிறது. இது ஒரு தாயோட பாத்திரம் மாதிரி. உயிர்களை படைக்கிறது மட்டுமல்ல, அதுங்க நிலைச்சு நிக்க தேவையான சூழல், ஊட்டம், பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுக்குது. இந்த வார்த்தைகள் இயற்கையை சும்மா ஒரு பின்னணியா பார்க்காம ஒரு தொடர்ச்சியான, உயிர்ப்புள்ள, அக்கறையுள்ள ஒரு செயல்பாடா பார்க்க வைக்குது. அப்போ ஒரு மெஷின் மாதிரி இல்லாம ஒரு தாயுள்ளத்தோட செயல்படுதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். ஒரு மெஷின் அதுக்கு கொடுத்த வேலையை செய்யும். ஆனா இப்படி உயிர்ப்போட படைக்கவும் பாதுகாக்கவும் செய்யாது. இந்த அடிப்படை பார்வைதான் நாம இயற்கையை அணுகிற முறையையே மாத்தக்கூடிய சக்தி கொண்டது. புரியுது. அப்போ இயற்கை ஒரு உயிர்ப்புள்ள, படைக்கிற, காக்கிற சக்தி, ஒரு அன்னைக்கு சமமான ஒண்ணுன்னு இந்த பகுதி சொல்லுது. ஆமாம். சரி, இந்த உயிருள்ள இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உறவு பத்தி அடுத்து பேசுது இல்லையா? குறிப்பா புனிதர்களும் ஞானிகளும் இயற்கையோட ஒரு புனிதமான உறவை பேணினாங்கன்னு சொல்லுது. ஹோலி ரிலேஷன்ஷிப். இது வெறும் இயற்கையை ரசிக்கிறது மட்டுமா, இல்ல அதுக்கும் ஆழமான பொருள் இருக்கா? என்ன அது புனிதமான உறவு? இல்ல, இது வெறும் ரசனை மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ரொம்ப ஆழமானது. இந்த பகுதி அந்த உறவோட அடித்தளமா 2 முக்கியமான விஷயங்களை சொல்லுது. ஒன்னு மிகுந்த மரியாதை, ப்ரொஃபவுண்ட் ரெஸ்பெக்ட். இன்னொன்னு அசைக்க முடியாத நம்பிக்கை, அன்ஸ்வர்விங் ஃபெய்த். அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆமா, இங்க நம்பிக்கைங்கிறது சும்மா சாதாரண நம்பிக்கை இல்ல, அன்ஸ்வர்விங், அதாவது கொஞ்சம் கூட மாறாத, அசைக்க முடியாத முழுமையான நம்பிக்கை. அது மட்டுமில்ல, அந்த நம்பிக்கையோட அடிப்படையில சரணடைதல் அப்படிங்கறதும் இருக்கு. சப்மிஷன். சரணடைதல். இந்த வார்த்தை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இது ஒரு மாதிரி அடிபணிகிற மாதிரி அர்த்தம் கொடுக்குமா, இல்ல வேற பொருள் இருக்கா? ஏன்னா நாம பொதுவா இயற்கையை அடக்கி ஆளணும்னு நினைக்கிற ஒரு காலத்துல இருக்கோம். ஆமா. இங்க சரணடைதல்னு சொல்றது எதை குறிக்குது? நல்ல கேள்வி. இங்கே சரணடைதல் அப்படிங்கிறது ஒரு அடிபணிதல் இல்ல, ஒரு சுயநலமில்லாத ஒத்துசைவுன்னு சொல்லலாம். இயற்கையோட விதிகளை, அதோட ஒழுங்க, அதோட ஞானத்தை மதிச்சு அதுக்கு எதிரா போகாம அதோட சேர்ந்து வாழ்ற ஒரு மனநிலை. ஓ, சேர்ந்து வாழ்றது. ஆமா, இயற்கையோட அந்த பெரிய சக்திக்கு முன்னாடி நம்ம அகந்தைய கொஞ்சம் ஒதுக்கி வச்சு அதோட வழிகாட்டுதலுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறது.
இத ஒரு பலவீனமா பார்க்காம ஒரு உயர்வான புரிதலா, ஒரு ஞான நிலையா இந்த பகுதி சொல்லுதுன்னு தோணுது. அப்போ மரியாதை, நம்பிக்கை, சரணடைதல் இது மூணும் தான் அந்த புனிதமான உறவோட அடிப்படை. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. சரி, மனிதர்கள் இப்படி மரியாதை, நம்பிக்கை, சரணடைதலோட இயற்கை அணுகுனா அது எப்படி பதில் சொல்லும்? இது ஒரு பக்க உறவா இல்ல பரஸ்பரம்னு சொல்லுதா? மிகத் தெளிவா இது ஒரு பரஸ்பர உறவு, ஒரு இருவழி பாதைன்னு தான் சொல்லுது. அங்கதான் இதோட முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகுது. அப்படியா? ஆமா, மனிதர்கள் இப்படிப்பட்ட மனநிலையோட இயற்கையை அணுகும்போது அதுக்கு பதிலா அன்னை இயற்கை தன்னோட சார்ந்திருக்கும் மற்றும் தெய்வீக குழந்தைகளுக்கு Her dependent and divine children. தேவையானதை கொடுக்கறான்னு சொல்லுது. Dependent and divine children. ஆமா, இங்க டிபெண்டன்ட்னா நம்ம அடிப்படை தேவைகளுக்கு இயற்கையை சார்ந்து இருக்கோன்னு புரிய வைக்குது. டிவைன் சில்ட்ரன்ங்கிற வார்த்தை ரொம்ப கவனிக்க வேண்டியது. இது மனிதர்களை வெறும் உயிரினமா பார்க்காம அவங்களுக்குள்ளேயும் ஒரு தெய்வீக தன்மை இருக்கு, அவங்க இயற்கையோட குழந்தைங்கிற ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பாக்குது. சரி, அந்த தேவைகள் என்னென்ன? என்ன மாதிரி ஆதரவை இயற்கை என்ன கொடுக்கறதா சொல்லுது? 3 விதமான ஆதரவு சொல்லப்பட்டிருக்கு. உடல், நெறிமுறை மற்றும் ஆன்மீக ஆதரவு. பிசிக்கல், எத்திக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட். உடல், நெறிமுறை, ஆன்மீகம். ஆமா, உடல் ரீதியான ஆதரவுன்னா உணவு, தண்ணி, இருக்க இடம், இந்த மாதிரி அடிப்படை தேவைகள். இது நமக்கு ஈஸியா புரியும். ஆனா அடுத்த 2 தான் ரொம்ப ஆழமானவை. ஆமா. நெறிமுறை ஆதரவு, எத்திக்கல் சப்போர்ட். இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை இயற்கையோட ஒழுங்கு, சமநிலை இதையெல்லாம் கவனிக்கும்போது மனிதர்கள் சரியான வாழ்க்கை முறையையும் ஒழுக்க விதிகளையும் கத்துக்கலான்னு புரிக்குதோ? ஆமாம், இருக்கலாம். பேராசை இல்லாம பகிர்ந்து வாழ்ற சில விஷயங்களை இயற்கையில பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா. இயற்கையோட சில அம்சங்கள் நமக்கு நெறிமுறை பாடங்களா இருக்கலாம். சரி, 3வது ஆன்மீக ஆதரவு, ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட். இது எப்படி கிடைக்கும்? ஆன்மீக ஆதரவுன்னா ஒருத்தரோட உள்நிலை வளர்ச்சிக்கு, அமைதிக்கு, ஞான தேடலுக்கு தேவையான சூழலையும் ஒரு உந்துதலையும் இயற்கை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஓஹோ. நிறைய ஞானிகளும் ரிஷிகளும் அமைதியான இயற்கை சூழல்ல தானே தியானம் செஞ்சாங்க, ஞானம் பெற்றாங்க. ஆமா. இயற்கையோட அந்த பிரம்மாண்டம், அதோட அமைதி, அதோட சீரான இயக்கம் இதெல்லாம் மனசு ஒருமுகப்படுத்த, ஆழம சிந்திக்க, அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு தொடர்பு உணர உதவலாம். ஆக இந்த புனிதமான உறவுங்கிறது வெறும் வெளித்தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யறதில்ல. அது ஒரு மனிதனோட முழுமையான வளர்ச்சிக்கு தேவையான உடல், நெறிமுறை, ஆன்மீகம் இந்த 3 நிலையிலையும் ஆதரவு கொடுக்கிற ஒரு ஆழமான பந்தம்னு இந்த பகுதி சொல்லுது. அருமை. இந்த மாதிரி ஒரு புனிதமான பரஸ்பர உறவுக்கு ஒரு நடைமுறை உதாரணம் இருக்கா? இல்ல இது வெறும் தத்துவமா? இருக்கு. இந்த பகுதி ஒரு ரொம்ப சமீபத்திய உதாரணத்தையே காட்டுது. ஸ்ரீராமகிருஷ்ணர். ஆ. ஸ்ரீராமகிருஷ்ணர், ஆமா, அவரை பத்தி சொல்லும்போது அவர் அன்னை இயற்கையால அன்போட வளர்க்கப்பட்ட சமீபத்திய ஆன்மீக குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. லேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் சைல்ட், benignly brought up by her. சமீபத்தியன்னு சொல்றது முக்கியம் இல்லையா? ஏதோ புராண காலத்துல மட்டும் இல்ல, நம்ம காலத்துக்கு பக்கத்துல வாழ்ந்த ஒரு மகானுக்கு இது நடந்திருக்குன்னு காட்டுது. அதேதான். அதுவும் அவரை இயற்கையோட குழந்தைனும் அவர் அன்போட வளர்க்கப்பட்டார்னும் benignly brought up சொல்றது அந்த உறவோட தன்மை அப்படியே காட்டுது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட வாழ்க்கை வரலாற்றை பார்த்தா தெரியும் அவர் இயற்கையோட எவ்வளோ நெருக்கமா இருந்தாருன்னு. தக்ஷிணேஸ்வரத்துல அந்த பஞ்சவடி தோட்டம், அங்க அவர் கழிச்ச நாட்கள், இயற்கையோட பேசினது, கிடைச்ச அனுபவங்கள் எல்லாம் இதுக்கு சாட்சி. அப்போ அவர் இயற்கையை வெறும் பின்னணியா பார்க்கல. நிச்சயமா இல்ல, அத அன்னை பராசக்தியோட வெளிப்பாடாவே பார்த்தார். அந்த அன்னையோட அரவணைப்புல தான் அவரோட ஆன்மீக சாதனைகள் பல நடந்துச்சு. இந்த பகுதி ராமகிருஷ்ணரோட வாழ்க்கை வரலாற்றிலிருந்தே இந்த தகவலை எடுத்திருக்குன்னு தெரியுது. இது அந்த புனிதமான உறவுங்கிறது வெறும் கற்பனை இல்ல, அது வாழ்ந்து காட்டப்பட்ட உண்மைன்னு சொல்லுது. அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் மாதிரி ரொம்ப உயர்ந்த ஆன்மீக நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உறவு சாத்தியமா? நம்ம மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கும் இதுக்கு வழி இருக்கா? நாமும் இயற்கையோட இப்படி ஒரு உறவை ஏற்படுத்திக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அதுதான் இந்த பகுதியோட மிக முக்கியமான நம்பிக்கையூட்டுற செய்தி. அப்படியா? ஆமா, கடைசி வரிய பாருங்க. This relationship is open to all. இந்த உறவு அனைவருக்கும் திறந்தே இருக்கிறது. இதுதான் உச்சக்கட்டமான நம்பிக்கை தர்ற விஷயம். இது ஏதோ சிலருக்கு மட்டும் கிடைக்கிற பாக்கியம் இல்ல. எந்த ஒரு மனிதரும் அவங்க எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் இயற்கையோட இந்த ஆழமான புனிதமான உறவை ஏற்படுத்திக்க முடியும். ஆனா எப்படி? அதுக்கு என்ன வழி? சும்மா இருந்தா போதுமா, இல்ல நாம ஏதாவது செய்யணுமா? அதுக்கான திறவுகோல் நாம முன்னாடியே பேசின மாதிரி நம்ம மனப்பான்மையில தான் இருக்கு. ஓ, நம்ம அப்ரோச்லியா? அதேதான். அதே மிகுந்த மரியாதை, அதே அசைக்க முடியாத நம்பிக்கை, அதே சரணடைதல்.
நாம இயற்கையை வெறும் பொருளா பார்க்காம அது ஒரு உயிருள்ள உணர்வுள்ள நம்மள படைச்சு காக்கிற அன்னையா பார்க்க ஆரம்பிக்கணும். ம் அதோட செயல்களை அதோட இருப்ப மதிக்க கத்துக்கணும். அது மேல ஆழமான நம்பிக்கை வைக்கணும். நம்ம அகந்தைய கொஞ்சம் தளர்த்தி அதோட வழி நடத்துதலுக்கு நம்மள ஒப்புவிக்க தயாரா இருக்கணும். இது ஒரே நாள்ல நடந்துருமா? இல்ல, இது ஒரே நாள்ல நடக்காது. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி, ஒரு விழிப்புணர்வு நிலை. நாம இயற்கையை அணுகிற ஒவ்வொரு தடவையும் இந்த மனப்பான்மையை கடைபிடிக்க முயற்சி செய்யும்போது அந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமா மலரும். ஸ்ரீராமகிருஷ்ணரோட உதாரணம் இது சாத்தியங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி மட்டும் இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த சாத்தியத்தை ஞாபகப்படுத்துற ஒரு தூண்டுதலும் கூட. ஆஹா, இந்த ஆழமான அலசல்ல இருந்து சில முக்கிய கருத்துக்களை தொகுத்து சொல்லணும்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட இந்த பார்வை இயற்கைய உயிரற்ற பொருளா பார்க்கிற நவீன சிந்தனைக்கு ஒரு சவால் விடுது. ஆமா, அது இயற்கைய உயிர்களை படைச்சு வளர்த்து காக்கிற ஒரு உயிரோட்டமான அன்னை சக்தியா முன்னிறுத்துது. மனிதர்கள், குறிப்பா ஆன்மீக தேடல் உள்ளவங்க, இந்த இயற்கை அன்னையோட மரியாதை, அசைக்க முடியாத நம்பிக்கை, சரணடைதல் அடிப்படையில ஒரு புனிதமான பரஸ்பர உறவை ஏற்படுத்திக்க முடியும். சரி, இந்த உறவு மூலமா உடல், நெறிமுறை, ஆன்மீக ரீதியான ஆதரவை பெற முடியும்னு சொல்லுது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட வாழ்க்கை இந்த உறவு சமீப காலத்திலயும் சாத்தியங்கிறதுக்கும் இது உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு கொண்டு போகுங்கிறதுக்கும் ஒரு உதாரணம். ம். மிக முக்கியமா இந்த உறவு எட்டாக்கணி இல்ல, அது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் திறந்தே இருக்குங்கிறது தான் இந்த பகுதியோட மையச் செய்தி. மிகச்சரியா தொகுத்தீங்க. இப்போ இந்த சிந்தனைகள் எல்லாம் உள் வாங்கிக்கிட்டு உங்களுக்காக ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த பகுதி சொல்றது உண்மைன்னா, அதாவது நாம இயற்கையின் மேல வைக்கிற நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் பதிலா அது நமக்கு தேவையான ஆதரவை கொடுக்க தயாரா இருக்கனா, நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில இயற்கையை அணுகிற முறைய கொஞ்சம் உணர்வு பூர்வமா மாத்தினா என்ன ஆகும்? எப்படி? உதாரணத்துக்கு, காலையில பார்க்குற சூரிய உதயத்தை வெறும் வானியல் நிகழ்வா பார்க்காம ஒரு உயிரூட்டுற சக்தியோட வெளிப்பாடா பார்த்தா, நீங்க குடிக்கிற தண்ணிய, சுவாசிக்கிற காத்த, நடக்கிற பூமிய வெறும் பொருளா நினைக்காம அன்னு இயற்கையோட கொடைகளா, உயிருள்ள அம்சங்களா நினைச்சா, ஓ, பார்வை மாறும். ஆமா, அப்படி ஒரு மனநிலை மாற்றத்தோட நீங்க இயற்கையோட பழகும்போது உங்க அனுபவங்கள் எப்படி மாறும்? நீங்க உலகத்திலிருந்து பெறுகிற ஆதரவு அது உணர்ச்சி ரீதியாவோ, மன ரீதியாவோ, ஏன் ஆன்மீக ரீதியாவோ கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். இது வெறும் தத்துவ கேள்வி இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க பரிசோதிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த புதிய கண்ணோட்டம் உங்க உலகப் பார்வைய, உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தக்கூடுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.